போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம பார்க்க போறது 12ஆம் வகுப்பு தமிழ் கம்பராமாயணம். கம்பராமாயணம் என்னும் இப்பெருங்காப்பியம் கம்பர் என்னும் புலவர் பெருமானால் இயற்றப்பட்டது. கம்பர் தாம் இயற்றிய இந்நூலுக்கு ராமாவதாரம் என்றே பெயரிட்டார். அதுவே கம்பராமாயணம் என வழங்கலாயிற்று. ராமகாதைக்கு ஆதிகாவியம் என்றும் அக்காதையை வடமொழியில் இயற்றிய வான்மீகிக்கு ஆதிகவி என்றும் பெயர் உண்டு. கம்பநாடர் வான்மீகி எழுதிய வடமொழி காப்பியத்தை தழுவிய தமிழ் மொழியில் காப்பியம் செய்துள்ளார். எனவே இது வழிநூல் எனப்படுகிறது. கம்பரின் இராமாயணத்தை கம்ப நாடகம் எனவும் கம்ப சித்திரம் எனவும் கற்றிருந்த அறிஞர்களி கூர்வர். கம்பரின் யாப்பு வண்ணங்கள் நூல் நெடுகிலும் மின்னி மெளிர்கின்றன. வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமுன் 96 என்று ஒரு கணக்கீடும் உண்டு. தமிழ் இலக்கியத்தில் தொடங்கிய காப்பிய வளர்ச்சி கம்பர் படைப்பில் உச்சநிலை அடைவதை நாம் காணலாம். கம்பராமாயணம் 6 காண்டங்களை உடையது. அவை பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். 7ஆம் காண்டமாகிய உத்தரகாண்டம் என்னும் பகுதியை கம்பரின் சம காலத்தவராகிய ஒட்டக்கூத்தர் இயற்றினார். சுந்தர காண்டத்திலுள்ள திருவடி தொழுத படலத்தின் கண் உள்ள பாடல்கள் நமது பாடப்பகுதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சுந்தர காண்டம் இராமாயணத்துள் 5ஆம் காண்டமாக விளங்குவது சுந்தர காண்டம். இக்காண்டமே காப்பியத்தின் முடிமணியாக விளங்குகின்றது என்பர். இப்பகுதி முழுவதும் சிறிய திருவடியாகிய அனுமனின் செயல்களே சொல்லப்படுகின்றன. அனுமனுக்கு சுந்தரன் என்றும் பெயரும் உண்டு என்பதால் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் இக்காண்டம் சுந்தர காண்டம் எனலாயிற்று என்பர். திருவடி தொழுத படலம். அனுமன் ராமனுக்கு சீதையின் நிலையை குறிப்பினால் உணர்த்துதல். எய்தினன் அனுமனும் எய்தி ஏந்தல் தன் மொய்கழல் தொழுகிலன் முளரி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் கையினன் வையகம் தழிய நெடிந்திரஞ்சி வாழ்த்தினான். அதாவது எய்தினன் அனுமனும் வந்து சேர்ந்தாரு. எய்தி ஏந்தல் தன் மொய்கழல் தொழுகிலன் வந்து ராமனுடைய திருவடிகளை வணங்கல. முளரி நீங்கிய தையலை நோக்கிய தலையன், அதாவது தாமரை நீங்கிய, முளரி என்பது தாமரை நீங்கிய தையலை சீதையை இருக்கும் திசையை நோக்கிய தலையன் யாருன்னா ராமன். கையினன் வையகம் தழிய நெடித்திரஞ்சி வாழ்த்தினான். அதாவது இரு கைகளை மேலே தூக்கி அனுமன் வந்து வையகம் பூமி தழுவ இறைஞ்சி அதை வணங்கி ராமபிரானை வாழ்த்தினான். செய்தியை உணர்ந்த ராமன் மகிழ்ச்சி. தின்திரள் அவன் செயல் தெரிய நோக்கினான். வண்டுரை ஓதியும் வலியல் மற்றிவன் கண்டதும் உண்டு. அவள் கற்பும் நன்றனா கொண்டனன் குறிப்பினால் உணரும் கொள்கையான். அதாவது தின்திரள் திண்மையான வலிமையான தோள்களுடைய ராமபிரான் அவன் செயல் தெரிய நோக்கினான். அதாவது அனுமன் செயல் தெரிய பார்த்தாரு. வண்டுரை ஓதியும் வண்டுங்களாம் உரையிற கூந்தலை உடைய சீதை வலியவள் மற்றிவன் கண்டதும் உண்டு. நான் அவளை சீதா பிராட்டையை கண்டதும் உண்டு. அவள் கற்பும் நன்றனா கொண்டனன், அவள் கற்பும் நன்றனா இருக்கிறது. குறிப்பினால் உணரும் கொள்கையான். குறிப்பினால ராமபிரான் வந்து இதெல்லாம் உணர்றாரு. சீதையை கண்டதை அனுமன் ராமனிடம் கூறுதல். கண்டனன் கற்பினு கனியை கண்களால் தென்திரை அலைக்கடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயகா இனி துரத்தி ஐயமும் பண்டுல துயரமென்று அனுமன் பண்ணுவான். அதாவது கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால், அதாவது கண்டேன் கற்பினுக்கு அணிகலனாக திகழ்கின்ற சீதையை என் கண்களால் பார்த்தேன். தென்திரை அலைக்கடல் இலங்கை தென்னகர், அதாவது தென்திரை அலைக்கடல்னா கடல் சூழ்ந்த இலங்கை தென்னகர், அங்கே நான் இந்த கற்பினுக்கு அணியை, அதாவது சீதையை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுமன் சொல்கிறார். அண்டர் நாயகா
இனி துரத்தி இனி உங்கள் கவலையெல்லாம் விட்டுருங்க, அண்டநாயகா இனி உங்களுடைய கவலையெல்லாம் விட்டுருங்க. ஐயமும் பண்டுல துயரமேன், இதுக்கு முன்னாடி வச்சிருந்த நீங்கள் சந்தேகத்தை எல்லாம் நீங்கள் இனிமேல் விட்டுடலாம் என்று அனுமன் பண்ணுவான் என்று அனுமன் மீண்டும் சொல்ல ஆரம்பிக்கிறார். உன் பெருந்தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண்பெரு மருகி என்னும் வாய்மைக்கும் மிதிலை மன்னன் தன் பெருந்தனையை என்னும் தகைமைக்கும் தலைமை சான்றாள். அதாவது உன் பெருந்தேவி உன்னுடைய மனைவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற தசரத மகாராஜாவுக்கு மருமகள் என்னும் வாய்மைக்கும் மிதிலை மன்னனோட மகள் தன் பெருந்தனையை மகள் என்ற தகைமைக்கும் தலைமை சான்றாள். இவ யாருன்னா சீதா பிராட்டி. என் பெருந்தெய்வ மைய இன்னமும் கேட்டி என்பான். அதாவது சான்றாள் என் பெருந்தெய்வம், அதாவது என் பெருந்தெய்வம்னா சீதா பிராட்டி இதுக்கெல்லாம் தலைமை சான்றாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா இன்னமும் கேட்டி என்பான். ஐயா இன்னமும் கேளுங்க. விற்பெருந்தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெருந்தவத்தலாய நங்கையை கண்டேன் அல்லேன். இற்பிறப்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பினும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். அதாவது வில் பெருந்தடந்தோள் வீரா ராமபிரான சொல்றாரு அனுமனு. வீங்கு நீர் இலங்கை வெற்பில், அதாவது கடல் நீர் சூழ்ந்த இலங்கையில் மலையில வெற்பில் மலையில நற்பெருந்தவத்தலாய நங்கையை சீதா பிராட்டியை கண்டேன் அல்லேன். நான் அந்த சீதா பிராட்டியை பார்க்கல, ஆனால் இல் பிறப்பென்பதொன்றும், அதாவது உயர் குடி பிறப்பு என்பது ஒன்றும், இரும்பொறை அதாவது பொறுமை நல்ல பொறுமை என்பது ஒன்றும், கற்பினும் பெயர் என்பதொன்றும், கற்பினுக்கு ஒரு பெயர் என்பதொன்றும், இதெல்லாம் உடைய இதெல்லாம் பார்த்து களிநடம் புரிய நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுமன் சொல்றாரு. வேலையுள் இலங்கை என்னும் விரிநகர் ஒரு சார் விண்தோய் காலையும் மாலைதானும் இல்லதோர் கனக கற்பச் சோலையங்கதனில் உம்பி புல்றினால் தொடுத்த தூய சாலையில் இருந்தாளைய தவம் செய்த தவமாம் தையல். அதாவது தவம் செய்த தவமாம் தையல்ன்றது சீதா பிராட்டி குறிக்கிறது. வேலையுள் கடல் சூழ்ந்த இலங்கை என்னும் விரிநகர் ஒரு சார் விண்தோய், அதாவது இலங்கையில் இருக்கிற விரிநகர் ஒன்றுத்தில் ஒரு நகரோட ஒரு பக்கத்தில் காலை மாலை தானும் இல்லதோர், காலை மாலை என குறிப்பிட முடியாத கனக கற்ப சோலையங்கதனில், அதாவது பொன் போன்ற கற்பக சோலையில் உம்பி உன் தம்பி லக்ஷ்மணன் புல்றினால் தொடுத்த தூய சாலையில் இருந்தாளைய, அதாவது உங்கள் தம்பி லக்ஷ்மணனால் தொடுத்த புள்ளினால் தொடுத்த தூய சாலையில் இருந்தாங்க. யாருன்னா சீதா பிராட்டி இருந்தாங்க. தவம் செய்த தவமாம் தையல் என்பது சீதா பிராட்டி. இலங்கையை முழுதும் நாடி இராவணன் இருக்கை எய்தி பொலங்குழ எவரையெல்லாம் பொதுவர நோக்கி போந்தேன் அலங்கு தன் சோலை புக்கேன் அவ்வழி அணங்கன் நாளை கலங்கு தெண்டிரையிற்றாய கண்ணினீர் கடரீர் கண்டேன். அதாவது இலங்கை முழுதும் நான் பார்த்து ராவணனுடைய இருப்பிடத்தை அடைந்து பொலங்குழை, அதாவது பொலம் என்பது பொன்னால குழை அதையெல்லாம் அணிஞ்ச காதணி அணிஞ்ச அந்த பெண்களை எல்லாம் பொதுவாக நான் பார்த்தேன். அலங்குத்தன் சோலை புக்கேன், அசோகவனம், அலங்குத்தன் சோலைன்னா அசோகவனத்தில் நான் புகுந்தேன். அவ்வழி அணங்கண்ணாலை கலங்கு தெண்டிரையிற்றாய கண்ணீர் கடலில் கண்டேன். அதாவது கடல் அலைய போல கண்ணீர் கடல்ல நான் சீதா பிராட்டியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுமன் சொல்றாரு. தையலை வணங்கொத்த இடைப்பெருந்தன்மை நோக்கி ஐயா யான் இருந்த காலை அலங்கல்வேல் இலங்கை வேந்தன் எய்தினன் இறந்து கூறி இறைஞ்சினன் இருந்து நங்கை வெய்துரை சொல்ல சீறி கோரல் மேற்கொண்டு விட்டான். அதாவது
தையலை வணங்குவதற்கு, அதாவது சீதா பிராட்டியை வணங்குவதற்கு ஒத்த இடைப்பெருந்தன்மை அது காலத்தை நோக்கி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஐயா, நான் இருந்த அந்த காலையில் அந்த நேரத்தில் மாலை நேரத்தில் அலங்கல் வேல், அதாவது அலங்கல்ன்றது வெற்றி மாலையும், வேல்னா அவருடைய வேலாயுதத்தையும் கொண்ட இலங்கை வேந்தன் ராவணன் எய்தினன் வந்து சேர்ந்தாரு. இறந்து கூறி இறைஞ்சினன் தன்னை விரும்பும்படி சீதா பிராட்டி கிட்ட அவரு சொல்லிட்டு இருந்தாரு. இருந்து நங்கை வெய்துரை சொல்ல, நங்கை அதாவது சீதா பிராட்டி வந்து கடுஞ்சினத்தால சில வார்த்தைகள் சொல்ல, சீறி கோரல் மேல் கொண்டு விட்டான். சீறி அதாவது ராவணன் வந்து சீறி சீதையை வந்து கொல்லுவதற்கு ஆணையிட்டாரு. ஆயிடை அணங்கின் கற்பும் ஐயா நின் அருளும் செய்ய தூய நல்லரனும் என்றிங்கிணையென தொடர்ந்து காப்ப போயினன் அரக்கிமாரை சொல்லுமின் பொதுவின் என்றாங்கு ஏயினன் அவரெல்லாம் என் மந்திரத் துறங்கி இற்றார். அதாவது ஆயிடை, அப்போ அணங்கின் கற்பும், அந்த தாயோட கற்பும், ஐயா நின் அருளும் உன் அருளும் செய்ய தூய நல்ல அறனும் செய்த தூய நல்ல அறங்களும் என்றிங்கிணையன இதெல்லாம் சேர்ந்து தொடர்ந்து காத்துது. யாருன்னா சீதா பிராட்டியோடைய உயிரை வந்து இதெல்லாம் காத்துது அப்படின்றாரு. போயினன், அதாவது ராவணன் வந்து கிளம்பிட்டாரு. அரக்கி மார்க்கெட்டெல்லாம் இவங்கள ஒழுங்கா யோசிச்சு நடந்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமின் அது மாதிரி சொல்லிட்டு பொதுவின் என்றாங்க ஏயினன் அவரெல்லாம் போனதுக்கப்புறம் அவரெல்லாம் என் மந்திரத்துறங்கி இற்றார். ராவணன் போனதுக்கப்புறம் அந்த அரக்கிமாரெல்லாம் வந்து என் மந்திரத்தால் தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமன் ராமனிடம் சொல்றார். அன்னதோர் பொழுதில் நங்கை ஆருயிர் துறப்பதாக உண்ணினல் கொடியொன்றேந்தி கொம்போடும் உரைப்பச் சுற்றி தன் மணி கழுத்தில் சார்த்தும் அளவையில் தடுத்து நாயேன் பொன்னடி வணங்கி நின்று நின் பெயர் புகன்ற போதின். அதாவது அன்னதோர் பொழுதில், அந்த பொழுதுல நங்கை உயிர் துறக்கிறதுக்காக நினைச்சிட்டாங்க. கொடியொன்றை ஏந்தி கொம்போடு நல்லா சுத்தி தன்மணி கழுத்தில் சார்த்தும், தன்மணி கழுத்திலே சார்த்தும் அளவையில் அந்த சமயத்தில் தடுத்து நான் போய் தடுத்து இந்த அடியேன் வந்து நாயன் என்பது அடியேன் பொன்னடி வணங்கி அவங்களுடைய திருவடியை வணங்கி நின்று நின் பெயர் புகன்ற போதுன்னு, அதாவது உங்க பேரு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுமன் சொல்றார். அறிவுற தெரிய சொன்ன பேர் அடையாளெல்லாம் செறிவுற நோக்கி நாயின் சிந்தையில் திருக்கமின்மை முறிவர எண்ணி வண்ண மோதிரம் காட்ட கண்டால் இறுதியின் உயிர் தந்தியும் மருந்தொத்த தனைய என் தாய் அப்படின்னு சொல்றாரு. அறிவுற தெரிய சொன்ன பேர், அதாவது உங்களோட பேர் நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னது. அடையாளம் எல்லாம் இதெல்லாம் செறிவுற நோக்கி நாயன் எல்லாத்தையும் தெரிகிற மாதிரி சொல்லி அடியேன் சிந்தையில் திருக்கம் இன்மை முறிவர அவங்களுடைய சிந்தையில் வந்து எந்த சந்தேகம் இல்லாமல் போக்குறதுக்கு வண்ண மோதிரம், அதாவது உங்களுடைய வண்ண மோதிரத்தை நான் அவங்க கிட்ட காட்டினேன். கண்டால் அவங்க பார்த்தாங்க. இறுதியின் உயிர் தந்தியும் மருந்தொத்த தனைய என் தாய், அதாவது இறுதியில் உயிரை தந்து தரும் மருந்துக்கு ஒப்பானதாக போன்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை சீதா பிராட்டி பார்த்து மனம் மகிழ்ந்தாங்க. வாங்கிய ஆழி தன்னை வஞ்சர் ஊர் வந்த தாமென்று ஆங்குயர் மழை கண்ணீரால் 1000 கலசம் ஆட்டி ஏங்கினல் இருந்ததல்லால் இயம்பலல் எய்த்தமேனி வீங்கினல் வியந்ததல்லால் இமைத்திலல் உயிர்ப்பு விண்டாள். அதாவது வாங்கிய ஆழிதன்னை அந்த மோதிரத்தை வாங்கி வஞ்சர் ஊர், இந்த வஞ்சகர் ஊருக்கு வந்திருக்கிறியே இதனால உன்னுடைய புனிதமும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மழை கண்ணீரால், தன்னுடைய கண்ணீரால அதை 1000 குடங்களுக்கு இது அபிஷேகம் பண்ற மாதிரி அதை தன்னுடைய கண்ணீரால நினைச்சு 1000 கலசம் மாட்டி ஏங்கினல் இருந்ததல்லால் ஏம்பலல் அதை பார்த்து ஏங்கி அந்த ஒன்றும் புரியாம திகச்சு நின்றுட்டாங்க.
எய்த்த மேனி, அதாவது இளைத்த உடம்பு, வீங்கினல் பூரிப்படைஞ்சிட்டாங்க. வியந்ததல்லால் இமைத்திலல் உயிர்ப்பு விண்டாள், ஒன்று இமைக்காம உயிர் வந்தது போல நின்னாங்க. யாரு? சீதை. அன்னவர்க்கு அடியனேன் நீர் பிரிந்த பின் அடுத்தவெல்லாம் சொன்முறை அறிய சொல்றி தோகை நீ இருந்த சூழல் இன்னதென்றருகிலாமே எத்தனை தாழ்த்ததென்றே மன்னா நின் வருத்தப்பாடும் உணர்த்தினேன் உயிர்ப்பு வந்தாள். அதாவது அன்னவர்க்கு அடியனேன், அதாவது சீதா பிராட்டிக்கு நீங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்னவெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு சொன்முறை அறிய சொல்றி தோகை நீ இருந்த சூழல், நீங்க என்ன சூழல்ல இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொன்னேன். இன்னதென்று அருகிலாமே இத்தனை காலந்தாழ்த்த, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தெரியாததுனால தான் இவ்வளோ காலம் தாழ்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்ன நின் வருத்தப்பாடும் உணர்த்தினேன். உங்களுடைய மன்னா ராமா உங்களுடைய வருத்தப்பாடம் நான் அவங்களுக்கு உணர்த்தினேன் அப்படின்றாங்க. உயிர்ப்பு வந்தால், அப்போதான் சீதா பிராட்டிக்கு உயிர் வந்தது அப்படின்னு சொல்றாரு. இங்குல தன்மையெல்லாம் ஏப்புலி இயம்ப கேட்டாள், அங்குல தன்மையெல்லாம் அடியநேர் கரிய சொன்னாள். திங்கள் ஒன்றிருப்பேன் நின்னே திருவுளம் தீர்த்த பின்னை மங்குவேன் உயிரோடென்று மலரடி சென்னி வைத்தாள். அதாவது இங்குள்ள தன்மையெல்லாம் நல்லா நல்லா சொன்னேன், அதை அவங்க தெளிவாக கேட்டுக்கிட்டாங்க. இயம்ப கேட்டாள். அங்குள்ள தன்மையெல்லாம் அடியநேர் கரிய சொன்னாள், நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி, இந்த அடியன் தெரிஞ்சுக்கிற மாதிரி அறிகிற மாதிரி சொன்னாங்க. திங்கள் ஒன்றிருப்பேன் நின்னே, இன்னும் ஒரு மாதம்தான் நான் இருப்பேன். திருவுளம் தீர்த்த பின்னை மங்குவேன் உயிரோடு என்று மலரடி சென்னி வைத்தாள். அதாவது ராமபிரான் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே என்னை மீட்டிருக்கிறதுக்கு மனசு வரலன்னா நான் உயிர் துறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மலரடி சென்னி வைத்தாள். அதாவது செய்கையால் ராமன் இருக்கும் திசையை நோக்கி அவருடைய திருவடி செய்கையால் தன்னுடைய தலையில் வச்சுக்கிட்டாங்க. சீதை தந்த சூடாமணியை ராமனிடம் அனுமன் சேர்த்தல். அதாவது வைத்த பின் துகிலின் வைத்த மாமணி கரசை வாங்கி, அதாவது துகிலில் தன்னுடைய முந்தானில் முடிஞ்சு வச்சிருந்த அந்த சூடாமணியை எடுத்து அனுமன் கிட்ட கொடுக்குறாங்க. கைத்தளத்தின் திணிதன் ஈந்தாள், அந்த கையில் அனுமனுடைய கையில் தந்தாங்க. தாமரை கண்கள் ஆற ராமபிரானே உன்னுடைய தாமரை கண்கள் ஆற வித்தகா காண்டி என்று நீங்க பாருங்க என்று கொடுத்தாரு அனுமன். இத்தகைய செயல்கள் எல்லாம் செய்த அனுமன் வேத நன்னூல் உய்த்துள காலமெல்லாம் புகழோடு ஓங்கி நிற்பான். வேத நூலெல்லாம் போற்றும்படி காலமெல்லாம் புகழோடு என்றென்று இவருடைய புகழ் ஓங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாரு கம்பர். நன்றி, வணக்கம்.